அடுத்தடுத்து உருவாகக்கூடிய புயல் சின்னங்கள் காரணமாக தமிழகத்திற்கு ஏதேனும் ஆபத்துகள் ஏற்படுமா என்று சொல்லிதான் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம். கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்தடுத்த புயல் சின்னங்கள்னா எங்கெங்க உருவாகுது, நமக்கு இப்போதான் ஏதோ கொஞ்சம் மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாயிட்டு இருக்கு. இப்போ ஏதேனும் புயல் சின்னங்கள் உருவாகிறதா அப்படிங்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. எங்க புயல் சின்னங்கள் உருவாகியிருக்கு, எங்க கரையை கடக்க போகுது, எங்க அதி கனமழை, எங்க மிதமான மழை, தமிழ்நாட்டிற்கு அடுத்து வரப்போகிற நாட்கள்ல எந்தெந்த தேதிகள்ல கனமழை என்பதான எல்லா தகவலையும் குறித்து தான் இந்த வானிலை அறிக்கையில நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்களுக்கும் மறக்காம தெரியப்படுத்துங்க. தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிற இந்த காற்றழுத்த பாதையின் காரணமாக குஜராத்திலிருந்து கேரளா வரை இருக்கக்கூடிய மாநிலங்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரை புரட்டி போடும். குஜராத் மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே பெய்த மழையின் காரணமாக பல இடங்கள் மேலும் தண்ணீரில் மூழ்கி இருக்கு. குஜராத் மற்றும் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட பல இடங்களில் மிக அதீத கனமழை பதிவாகி வெள்ளப்பெருக்கில் மூழ்கி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. ஒரு பக்கம் கடுமையான வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் மற்றொரு பக்கம் மழையினுடைய தீவிரம் கணிசமாக மட்டுமே அதிகமாயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை மட்டுமே இதுவரை தொடர்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வரும் நாட்களில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உதகமண்டலம், அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், குந்தா, அதை தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறில் 8 சென்டிமீட்டர் அல்லது 7 சென்டிமீட்டர் வரை வலுவான கனமழை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சியில் அதிகமாக எதிர்பார்க்கலாம். தேனி மற்றும் தென்காசி நீண்ட நாட்களாக மழை இல்லாத பகுதிகளிலும் படிப்படியாக மழை பொழிவுகள் அதிகரிக்க போகுது. தேனி மற்றும் தென்காசியில மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் மிதமான மழையாக விட்டு விட்டு எதிர்பார்க்கலாம். புத்தன் அணை, பேச்சுப்பாறை, சிவலோகம், கன்னிமார் இது போன்ற இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் கன்னியாகுமரியினுடைய மேற்கு இடங்களிலும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள், இதுதான் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா வட தமிழக கடலோரத்தில் தான் பருவமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள், இந்த இடத்துல தான் மழையினுடைய தீவிரம் அடுத்து வரப்போகிற ஆகஸ்ட் முதல் வாரத்திலும் ஒரு தீவிரமான மழை பொழிவாகவும் ஒரு கனமழையாகவும் பதிவாக போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் தான் இன்னும் வலுவான கனமழை பொறுத்தவரை இங்கே கொட்டி தீர்க்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையிலும் மிதமானதிலிருந்து கனமழை வரை கணிசமாக எதிர்பார்க்க முடியும். நிறைய இடங்கள்ல மாலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழைக்கான அறிகுறிகள் பல இடங்களிலும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நிறைய இடங்கள்ல மழைக்கான அறிகுறிகள் பொறுத்த வரைக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக இரவு நேர மழை பொழிவுகளும் அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், வாலாஜாபாத், அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், உத்திரமேரூர் போன்ற பல்வேறு இடங்களிலும் இரவு நேரங்களில் கனமழை வலுப்பெறும். அடுத்ததாக வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற இடங்களிலும் பகுதியாக ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோரங்களிலும் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்று முதல் மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் எங்களுக்கெல்லாம் எப்போ மழை ரொம்ப அதிகமாக வரும் சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? இன்று முதல் படிப்படியாக வட தமிழக உள் மாவட்டங்களான சேலம், நாமக்கல், கரூர் போன்ற இடங்களிலும் மழை பொழிவுகள் மாலை அல்லது இரவு நேரத்தில் பதிவாக ஆரம்பிக்கும். ஆகவே உள் மாவட்டத்திலும் மழை தீவிரம் அதிகரிக்கும். தென் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்
இந்த டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மிதமான மழை நீடிக்க வாய்ப்பு. அங்கொன்றும் இங்கொன்றுமான ஒரு மழை பொழிவாக இருக்கும். பெரிதளவில் மழை கிடையாது. வானம் ஓரளவு மேகமூட்டமாக, பகல் 2 மணிக்கு பிறகு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பெரிதளவு மழை இல்லை, ஓரளவு லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகள். டெல்டா மாவட்டத்திற்கு இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில் ஒரு சம்பவம் காத்திருக்கு. கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு அந்த தேதிகள் எல்லாமே நம்ம சொல்கிறோம். புயல் சின்னங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களை கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். அது எந்த தேதியில் எப்பொழுது உருவாகும் என்பதான தகவலை குறித்து இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. தென் மாவட்டங்களில் மழை பெய்ய ஆரம்பிக்கும். இனிமேல் இதுக்கப்புறம் உங்களுக்கு மழை இல்லாமலாம் இருக்காது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற இடங்களில் மழை பொழிவுகள் மிதமான மழையானது அதிகரிக்கக்கூடும். சக்தி வாய்ந்த புயல்கள், அதாவது அடுத்தடுத்து வரும் நாட்களில் மிகவும் சக்தி வாய்ந்த புயல்கள் உருவாகும். ஆகஸ்ட் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் சக்தி வாய்ந்த புயல்கள் பொறுத்தவரை தென் சீன கடல் பகுதியில் கரையை கடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நவுல் என்ற புயல் உருவாகி தென் சீன கடல் பகுதியில் சூறையாடியதை நம்ம பார்த்தோம். பல இடங்கள் தென் சீன பகுதிகள் முழுவதுமாக வெள்ளப்பெருக்கில் மூழ்கியது. இனி வரும் நாட்களிலும் குறிப்பாக சீனாவினுடைய கடலோர பகுதிகளில் கடுமையான கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். காற்றின் வேகம் பொறுத்தவரை மணிக்கு 170 முதல் 190 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. ஆகவே இந்த புயலுடைய தீவிரமும் அதனுடைய தாக்கமும் ரொம்ப மோசமாக இருக்கும். தென்சீன கடல் பகுதிகளில் மிக அதிகமாக காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. அதனால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஏற்கனவே இப்போ பாதுகாப்பான இடத்திற்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டிற்கும் வருமானு கேட்டால் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் தமிழகத்திற்கும் வலுவான புயல் இருக்குது. இந்த முறை நமக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களை நோக்கி வலுவான நிகழ்வுகள் அடுத்தடுத்து செல்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். நிறைய இடங்களில் அதி கனமழை மற்றும் மிக கனமழை புரட்டி போடும். வடகிழக்கு பருவமழையில் தமிழகத்திற்கும் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கப்படும். எல்லா ஏரிகள், குளங்கள் எல்லாமே இந்த வடகிழக்கு பருவமழையில் கடலோர மாவட்டங்களில் 100% நிச்சயமாக நிரம்பிடும். உள் மாவட்டங்கள் மற்றும் இந்த தென் மாவட்ட பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள் கிட்டத்தட்ட 60 முதல் 70% வரை நிரம்ப வாய்ப்பு. பெரும்பாலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களிலேயே கர்நாடகாவில் இப்போ ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கடுமையான மழை தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த மேட்டூர் போன்ற அணைகள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக நிரம்ப ஆரம்பிக்கும். ஏற்கனவே கபினி அணையில் தொடர்ந்து 55 கன அடி வரைக்கும் நீர் இருப்பு அப்படிங்கிறது இருக்குது. சீக்கிரமாக அந்த பகுதிகளில் வலுவான கனமழை வரும்போது கபினி அணைகள் வேகமாக நிரம்ப ஆரம்பிக்கும். மேட்டூருக்கு தண்ணீர் வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் ஒரு சீரான அளவில் நிச்சயமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதங்களில் இந்த தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து முதல் வாரத்தில் வலுப்பெறுவதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அணை பகுதிகள் வேகமாக சீக்கிரத்தில் நிரம்பக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டத்தில் 39 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு மேல் பவானி 6 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் 6 சென்டிமீட்டர், சோலையாறு 4 சென்டிமீட்டர், சின்கோனா 4 சென்டிமீட்டர், தேவாலா 4 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் 3 சென்டிமீட்டர், வால்பாறை 3 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 3 சென்டிமீட்டர், ஊத்து 3 சென்டிமீட்டர், நடுவட்டம் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும், பெரியாறு 2 சென்டிமீட்டரும், தேக்கடியில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. பெரும்பாலும் இந்த சென்னை பகுதிகளில் அதிக மழை நீங்கள் பார்க்க முடியும். அதேமாதிரி தேனி மற்றும் தென்காசியிலும் கணிசமான மழை பதிவாயிருக்கு. பள்ளிக்கரணை 2 சென்டிமீட்டர், வடபழனி 2 சென்டிமீட்டர், சைதாப்பேட்டை 1 சென்டிமீட்டர், அடையாறு 1 சென்டிமீட்டர், தென்காசி 1 சென்டிமீட்டர், ஆலந்தூரில் 1 சென்டிமீட்டர் மழையும், வலசரவாக்கம் 1 சென்டிமீட்டர், மேடவாக்கத்தில் 1 சென்டிமீட்டரும், துரைப்பாக்கத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. பாபநாசத்தில் 1 சென்டிமீட்டர், செம்பரம்பாக்கத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு, அரக்கோணத்தில் 1 சென்டிமீட்டரும், மாஞ்சோலையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாயிருக்கு நண்பர்களே. ஆகவே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நமக்கு வரப்போகிற நாட்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம். இன்னமும் வட தமிழகத்தில் அதிகப்படியான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கிறது.